ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஓட்டிங் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க, யார் யார் டான்ஸ் ஜோனில் இருக்கிறாங்க, இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் தான். நாமினேஷன் லிஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நம்ம லிஸ்ட்டை பார்த்துடலாம். பார்வதி, திவ்யா, அரோரா, பிரஜன், கனி, கம்ருதீன், சாண்ட்ரா, ரம்யா, அமித், வியானா, விக்ரம். மொத்தம் 12 பேர் இருந்தாங்க. எஃப்ஜே கேப்டன் ஆனதுனால மொத்தம் 11 பேர் ஆயிட்டாங்க. வெளியே போகிறதுக்கு உண்டான சான்ஸ் ஐயா இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இடத்துல டாப்பில் இருக்கிறது விக்ரம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 65,000 ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாரு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கும் முதல் பிளேஸில் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் விக்ரம் முதல் இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸில் திவ்யா இருக்கிறாங்க. திவ்யா 49,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூணாவது பிளேஸில் கம்ருதீன் பார்த்தீங்கன்னா 47,000 ஓட்டு. திவ்யாக்கும் கம்ருதீனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1,500 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. பார்வதி பார்த்தீங்கன்னாக்கா 47,500 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு 100 சில்லற ஓட்டில் தான் முன்ன பின்ன இருக்கிறாங்க. 5வது பிளேஸில் அமித் இருக்காரு. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பிளேஸில் இருந்தார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா 5வது பிளேஸ்ல இருக்கிறாரு. அமித் 27,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது 4வது பிளேஸ்க்கும் 5வது பிளேஸ்க்கும் டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 20,000 ஓட்டு டிஃபரெண்ட் இருக்கு. அமித்துக்கு அடுத்து பிரஜன் இருக்கிறாப்ல. பிரஜன் என்னடா போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸ்ல போட்டி போட்டிருந்தாரு. இந்த வாரம் என்னடானாக்கா முன்னாடி இருக்கிற 6வது பிளேஸ்ல இருக்கிறாரு. இந்த 6வது பிளேஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரி தான் நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஆரி வீடியோ காலில் பேசுனதுனால பிரஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7வது பிளேஸ்ல அரோரா இருக்கிறாங்க. அவங்க 26,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8வது பிளேஸ்ல சாண்ட்ரா இருக்கிறாங்க. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா 26,000 சில்லற ஓட்டு தான் இருக்கிறாங்க. சாண்ட்ராலாம் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன்ன வாரம்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 8வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் கனி வராங்க. கனி 24,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வியானாவும் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 சில்லற ஓட்டு. லாஸ்ட் பிளேஸ்ல ஆஸ் யூஷுவல் ரம்யா இருக்காங்க. ரம்யாவுடைய ஓட்டு 23,000 சில்லற ஓட்டு. விக்ரம், பார்வதி இவங்களை தவிர மீது யாருமே பார்த்தீங்கன்னா சரியான கேமே விளையாடல. கனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான தப்பும் இல்லாமல் வார்த்தைலாம் விடாமல் ஜென்யூனாக விளையாடிங்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி குரூப்பிசமும் இப்போ இல்லை, யாருமே அவங்க கண்ட்ரோலுக்கு இல்லை, ராஜமாதாவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஓட்டே விழ மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இதில் அரோரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 7வது இடத்துக்கு போட்டி போட்டுருக்காங்க. அமித்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5வது இடத்துக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. கம்ருதீன்லாம் 3வது இடத்துக்கு போட்டி போட்டுட்ருக்காருல. இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. இந்த ஓட்டிங் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டவுட்டாக இருக்குது மக்களே. ஏன்னாக்கா அவங்க நினச்ச மாதிரி யார் கீழே இருக்கணும், யார் மேலே ஏற்றணுமோ அவங்க எல்லாம் டக்குன்னு மேலே ஏறிடுறாங்க. இப்போ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கீழே இருந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3வது பிளேஸ் 4வது பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2வது பிளேஸ் 3வது பிளேஸில் போட்டி போட்டுருக்கிறவங்களாம் சடனாக பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பிளேஸில் நின்றுடுவாங்க. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக பொய்யான்னு தெரியல, நம்மளா ஏமாத்துறாங்களா இல்லையானும் தெரியல. ஸோ இதுதான் மக்களே புதன்கிழமை ஈவினிங்கோட ஓட்டு நிலவரம். கடைசியாக இந்த 23,000 27,000 ஓட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்காங்க. 4,000 ஓட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2 நாளாக இதே தான் போயிட்டு இருக்குது மக்களே. யாரும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே போல, யாரும் கீழே போல. யார் போவாங்கன்றது ஒரு டஃப்பு தான். ரம்யாவை அனுப்புவாங்களா இல்லை வியானாவை அனுப்புவாங்களா? வியானாவை அனுப்ப மாட்டாங்க. அவங்க பண்ணுற பில்டப்புக்கும் அவங்க போடுற ப்ரமோக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வியானாலாம் பார்த்தீங்கன்னா டாப் 5ல போயிடுவாப்புல இருக்கு. சாண்ட்ராவை அனுப்ப மாட்டாங்க. அரோராவும் அனுப்புவாங்களான்னு தெரியல. இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரோரா, கம்ருதீன், பார்வதி 3 பேருக்குள்ள இன்னும் ஹெவியாக சண்டை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வியானா, எஃப்ஜே அவங்க லவ் ட்ராக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ மாட்டின் முழிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரம்யா, கனி இவங்க 2 பேரில் யாருன்னா வெளியே அனுப்புவாங்களா? அவங்கள தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ருதீன், பார்வதி, அரோரா இவங்க 3 பேரில் அரோரா அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்லை, பார்வதி அனுப்புறதுக்கு சான்ஸே கிடையாது. கம்ருதீன் அனுப்பலான்னு பார்த்தாக்கா அவன் இருந்தால் தான் இவங்க 2 பேருக்குமே வேலை. ஸோ கம்ருதீனும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ கடைசியில் மாட்டின் முழிக்க போகிறது ரம்யா, கனி இவங்க 2 பேரில் யாருன்னா இந்த வாரத்தில் வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாயிருக்கு. ஸோ இதுதான் மக்களை இன்றைய நிலவரம். அதாவது புதன்கிழமை ஈவினிங் இந்த நிலவரம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.